அதிகார பலம் மற்றும் பணபலத்தை வைத்து தேர்தலில் வெற்றி பெறலாம் என்பது ஆளும் கட்சியின் எண்ணமாக உள்ளது என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் விமர்சித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாக்காளர் திருத்தம் தொடர்பான அனைத்து முறையான கோட்பாடுகள் குறித்து தமிழக மக்களிடம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும், முறையான தேர்தலை தான் மக்கள் விரும்புகிறார்கள் என்றும் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை முறைப்படுத்தாத ஆட்சி தற்போது உள்ளது என்றும், திமுக ஆட்சி என்றும் குற்றம் சாட்டியவர், சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த பிறகு நடவடிக்கை எடுத்தோம், கைது செய்தோம் என பெருமை தேடிக்கொள்ளும் ஆட்சியாக திமுக ஆட்சி இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வாக்காளர் திருத்தம் தொடர்பான அனைத்து முறையான கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழகத்துடைய அனைத்து கட்சிகளும் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை உறுதியாக ஏற்படுத்த வேண்டும். முறையான தேர்தல் தான் மக்கள் விரும்புவது. அரசுக்கு அது அடித்தளமும் அமைக்கும். எனவே நல்ல அரசு, மக்கள் விரும்பும் அரசை ஏற்படுத்தக்கூடிய கண்டிப்பான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் இது போன்ற தொடர்ந்து எடுக்க வேண்டும். ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்பவர்களெல்லாம் இதற்கேற்றவாறு முறையே சரியே நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சட்டம் ஒழுங்கை முறைப்படுத்தாத அரசு இந்த அரசு. மாறாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த பிறகு நடவடிக்கை எடுத்தோம், கைது செய்தோம் என்ற வேதனையான சூழலிலே பெருமை தேடிக்கொள்ளும் அரசாக இந்த அரசு இருக்கிறது.